Hello friends, this is the lecture 2 of the environment series. So without further delay, let's get started. Okay, starting with this biome. So biome na enna? Terrestrial part or biosphere la irukra and the terrestrial land part mattum dhaan vandha biome nu solluvom. So அந்த biome la pathina different climate, vegetation, animal life and soil type. So எல்லா biome ஒரே மாதிரி இருக்காது, ஒரு biome ஒரே மாதிரி different இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெசர்ட் இருக்குது, டுண்ட்ரா ரீஜன் இருக்குது, அண்ட் ரெசிடியஸ் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து பயோம்ஸ் தான், டிஃப்ரெண்ட் பயோம்ஸ். ஸோ எல்லா பயோம்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் பேட்டர்ன் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெஜிடேஷன் டைப் இருக்கும், சாயில் இருக்கும், அண்ட் அங்கே இருக்கிற அனிமல் ஸ்பீஷீஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் வித் சம் சிமிலாரிட்டி. ஸோ இதில் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ரீஜன் வந்து பயோம்ஸில் வராது. ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டு இட்ஸ் லேண்ட் பார்ட் ஆஃப் தி பயோஸ்பியர். ஓகே, ஸோ பயோஸ்பியர்னா என்ன? பயோஸ்பியர்னா ஒரு பார்ட் ஆஃப் தங்க வந்து லைஃப் எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருக்குதோ அதான் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ஹைட்ரோஸ்பியர், இந்த வாட்டர் பார்ட், அட்மாஸ்பியர் ஏர் பார்ட், அண்ட் லித்தோஸ்பியர் லேண்ட் பார்ட், இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து அந்த கான்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது இருந்தால் தான் வந்து அங்கே ப்ராப்பராக ஒரு லைஃப் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃபுட்டாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி ஃப்ளோனா என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் டு கன்சியூமர் வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது. ஸோ ப்ரொடியூசர்னால் நம்மளோட க்ரீன் பிளான்ட்ஸ். ஸோ சன்லைட் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த அவங்களோட ஃபுட்டை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர்லேருந்து சில பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அங்கே போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் 100% ப்ரொடியூசர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபுட்டு வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல 100% எனர்ஜி இருக்கும். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் ஏதோ ஒரு செடி சாப்பிட்ற ஒரு அனிமல் வந்து சாப்பிடுது, அந்த செடியை சாப்பிடுதுன்னா ஸோ 90% ஆஃப் எனர்ஜி வந்து அங்கே போயிடும். 10% எனர்ஜி லாஸ் ஆகும், ஹீட்டாக வந்து லாஸ் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ். ஒரு ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி போகுதுன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ அது இந்த இடத்துலையும் நடக்குது. ஸோ எனர்ஜி வந்து எப்போவுமே வந்து லோவர் ப்ரொடியூசர்லேருந்து ஹெர்பிவோரஸ், கார்னிவோர், ட்ராபிக் லெவல். ஸோ எல்லா ட்ராபிக் லெவல்லையுமே வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் நடுவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, கொஞ்சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸுக்கு வந்து எனர்ஜி வந்து கம்பேர்ட் டு தி அதர் அதோட கவுண்ட் லைக் அந்த சீரீஸில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது டாப் கார்னிவோரஸுக்கு வந்து கம்மியாக தான் எனர்ஜி வந்து வரும். ஓகே, ஃபுட் செயின் சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் செயின்னா ஒன்றும் இல்லை, ஒரு செயின். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு லெவல்லேருந்து ட்ராபிக் லெவலில் இருந்து போகுதுன்னு. ஸோ அதை தான் ஒரு செயினாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பிளான்ட் வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து த்ரூ சன்லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து அந்த கிராஸை சாப்பிடுது, அந்த ஃப்ராக் வந்து அந்த கிராஸ் ஹாப்பரை சாப்பிடுது, அண்ட் ஸ்னேக் வந்து ஃப்ராகை சாப்பிடுது, ஹாக் வந்து ஸ்னேக்கை சாப்பிடுது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இது பேரசைட்ஸ் அண்ட் அது செத்ததுக்கப்புறம் டீகம்போஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நிறைய பேரசைட்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் வந்து நிறைய இதை சாப்பிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு செயின். ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் அந்த ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ செயின் வந்து 2 டைப் ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது, கிரேசிங் ஃபுட் செயின் அண்ட் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஸோ கிரேசிங் ஃபுட் செயின்னா நார்மலாக ப்ரொடியூசர் க்ரீன் பிளான்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கிரேசிங் ஃபுட் செயின், க்ரீன் பிளான்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னா எப்படி இருக்கும்னா, வந்து டிகே, அதாவது டெட்டானது ஆரல்ஸ் வந்து அது வந்து பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான். ஸோ லிட்டர் அப்படின்னா ஒரு இலை வந்து அந்த இடத்துல காஞ்சு போன இலை இருக்குது. ஸோ அந்த இலை வந்து எர்த் வார்ம் சாப்பிடுது, அந்த எர்த் வார்ம் சிக்கன் சாப்பிடுது, சிக்கன் வந்து ஹாக் சாப்பிடுது. ஸோ இதுதான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃபுட் செயின். அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னா என்னென்னா ஆல் பாசிபிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ வந்து எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது ஒரு சீரீஸாக மட்டும் இல்லாமல் வேறு இன்டர் கனெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல டயக்ராம் வந்து ஃபுட் வெப் காமிக்குது. இங்கே ஃப்ராக் வந்து கிராஸ் ஹாப்பரை சாப்பிடுது. ஸோ கார்ன் கிராஸ் ஹாப்பர் ஃப்ராக் சாப்பிடுது, ஃப்ராக் வந்து பைத்தான் சாப்பிடுது. ஸோ அதே மாதிரி கிராஸ் ஹாப்பர் ரேட்டும் சாப்பிடுது, அண்ட் ரேட்டையும் பைத்தான் சாப்பிடுது. ஸோ பைத்தானுக்கு வந்து இங்கே 2 ஃபுட் சோர்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஈகிளும் சாப்பிடுது. அண்ட் அந்த ஃப்ராக் வந்து பட்டர்ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை, ஃப்ரூட் ஃப்ளை எல்லாமே சாப்பிடுது. ஸோ இதனால இது வந்து ஒரு வெப் மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் வந்து ஃபுட் செயினில் ஃபுட் வெப்பில் ஒரு ஸ்பீஷீஸ் கூட அடி வாங்கிருச்சு அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும் இந்த ஹோல் என்விரான்மெண்ட்டில். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் தி ஈக்காலஜிக்கல் பிரமிட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி ஒரு 3 டைப்ஸ் வந்து பிரமிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லெவலில் இருந்து, ஒரு ட்ராபிக் லெவலிருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் போகிற வரைக்குமே ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா நிறையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ யூஸிங் தீஸ் நம்பர்ஸ், பயோமாஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ எப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதில் என்னென்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்லேருந்து டாப் கன்சியூமர்ஸ் அது வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து காமிச்சிருக்காங்க, நம்பர்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அப்ரைட் இன்வெர்டட் பிரமிட் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிராஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், ஸோ கிராஸஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ், ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ அடுத்த ட்ராபிக் லெவலில் பார்க்கும்போது அதோட கன்சியூமர்ஸ் பிரைமரி கன்சியூமர்ஸ் என்னென்னா கிராஸ் ஹாப்பர்ஸ் அண்ட் அதர் இன்செக்ட்ஸ் இதெல்லாமே பிரைமரி கன்சியூம் இதுதான் வந்து இதை சாப்பிடுது. ஸோ இது கம்பேர்ட் டு திஸ் ஒன் இது வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி செகண்டரி கன்சியூமர் ஃப்ராக்ஸ். ஸோ கம்பேர்ட் டு திஸ் ஒன் இது கம்மியாக இருக்கும். டெர்ஷரி கன்சியூமர் ஸ்னேக்ஸ். ஸோ ஸ்னேக்ஸ் வந்து ஃப்ராக்ஸோட கம்மியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஹாக் வந்து இதோட கம்மியாக இருக்கும். ஸோ நம்பர்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகும். ஈச் அண்ட் ட்ராபிக் லெவல் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதை தான் வந்து இந்த இடத்துல ஈக்காலஜிக்கல் பிரமிட் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்வெர்டட் பிரமிட்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பட் இன்வெர்டட் பிரமிடில் என்ன ஆகும்னா ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது. ஒரு ட்ரீனா சிங்கிள் ட்ரீ தான் இருக்கும். அந்த சிங்கிள் ட்ரீல ஹர்பிவோர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து வருது. அண்ட் அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன ஆகுனா பேராசைட்ஸ் இது செத்து போச்சு இல்லை டீகம்போஸ் டெட் அண்ட் டிகே ஆயிடுச்சுன்னா அது பேராசைட்ஸ் சாப்பிடும். அண்ட் அந்த பேராசைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மைக்ரோ லெவலில் இருக்கிற பேராசைட்ஸ் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து இது அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து அப்ரைட் பிரமிட் அண்ட் இன்வெர்டட் பிரமிட். ஓகே. ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பார்க்கலாம். ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் சேம் அதே தான் ட்ராபிக் லெவலில். பட் வெயிட்டை வச்சு இதில் சொல்லுவாங்க. இது நம்பர்ஸ் வச்சு சொல்லாமல் வெயிட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிராஸ்லேண்டில் டெரிஸ்ட்ரியல் இக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிராஸஸ் அண்ட் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் கிராஸஸ் மட்டும் இல்லை ட்ரீஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஹெர்பிவோர்ஸ் ஒரு ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ இதோட வெயிட் வந்து கம்பேர்ட் டு திஸ் ஒன் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிடும். ஸோ இதோட வெயிட் வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். அண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னிவோர்ஸ் லைன் இது வந்து கம்மியாக தான் இருக்கும் இதோட வெயிட். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நம்பர்ஸில் வெயிட்டை வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து ட்ரீஸ் அண்ட் கிராஸஸோட வெயிட் வந்து இதோட அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அதர் பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர்ஸை வச்சே வந்து இதை நம்ம சொல்லலாம். பட் இது வந்து நம்ம பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னால இதில் வந்து வெயிட் வச்சு சொல்கிறோம். அண்ட் அதே இது இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னிவோர்ஸ் ஷார்க்ஸ் இதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மீன் அதெல்லாமே. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹர்பிவோரஸ் ஃபிஷஸ் வந்து இதை விட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் கடைசியில் வந்து பிளாங்க்டான்ஸ். ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் ஜூ பிளாங்க்டான்ஸ் உள்ளே இருக்கிறது எல்லாமே இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்வெர்டட் பிரமிட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து டிபிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் கம்ஸ் தி பிரமிட் ஆஃப் எனர்ஜி. பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஒரு ட்ராஃபிக்லேருந்து இன்னொரு ட்ராஃபிக் லெவலில் போகும்போது கண்டிப்பாக லாஸ் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அதிகமாக எனர்ஜி இருக்கும். 100% எனர்ஜி இருக்குன்னா திருப்பி போகும்போது எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு லெவலில் வந்து எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே வரும். அண்ட் அதே மாதிரி பாப்புலேஷனும் அங்கே வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. ஓகே. தென் பயோ அக்யூமுலேஷன் பயோ மேக்னிஃபிகேஷனுங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ஜென்ரலாக வந்து என்விரான்மெண்ட்டில் நிறைய மைக்ரோ பொல்யூட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கட்டும் இல்லை குளோரினாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பொல்யூட்டன்ஸ் தான். ஸோ இது என்விரான்மெண்ட்டில் லூஸாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ் வந்து எப்படி வந்து உள்ளே வருது ஒரு ஆர்கானிசம்குள்ளே இல்லை வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ்குள்ளே எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து 2 கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயோ அக்யூமுலேஷன் என்னென்னா அது எப்படி என்டர் ஆகுது அந்த ஃபுட் செயினில் வந்து எப்படி என்டர் ஆகுறது கான்செப்ட் தான் வந்து பயோ அக்யூமுலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிசமில் வந்து ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு பொல்யூட்டன்ட் வந்து இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கானிசம் வந்து அது எப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஒரு பொல்யூட்டன் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வந்து பிளான்ட் கிட்ட ஆர்எல்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரைமரி கன்சியூமர் கிட்ட எப்படி வருது ஃபஸ்ட் டைம். ஸோ அதை தான் வந்து பயோ அக்யூமுலேஷன் சொல்கிறாங்க. பயோ மேக்னிஃபிகேஷனாக அடுத்தடுத்த ட்ராஃபிக் லெவலில் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ கார்பன் வந்து பிளான்ட்டில் இருக்குது அண்ட் ஹர்பிவோரஸ் கிட்ட வந்து அது வந்துருச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி ஹர்பிவோரஸ் கிட்ட இருந்து அடுத்த ப்ரைமரி கன்சியூமர் திருப்பி வந்து வேறு ஏதாவது கார்னிவோரஸ். ஸோ ப்ரைமரி கார்னிவோரஸ் டெர்ஷரி கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ் அப்படி வந்து எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் அந்த லெவலில் ட்ராபிக் லெவலில் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் இதை வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பயோ இன்ட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை 2 ஸ்பீஷீஸ் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன். ஸோ இன்ட்ராக்ஷன்னா பேசுகிறது கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனி மினரல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பீஷீஸ் ஏ அண்ட் ஸ்பீஷீஸ் பி வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுக்குமே பெனிஃபிட்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து மியூச்சுவலிசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலினேஷன் ப்ராசஸ் சொல்லலாம். ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து பிளான்ட்ஸில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா பிளான்ட் கிட்ட இருக்கிற அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பாலன் பட்டர்ஃப்ளைஸ் ஆர்எல்ஸ் பீஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நெக்டர் கிடைக்குது. ஸோ 2 ஸ்பீஷீஸுமே வந்து மியூச்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஆகுது. ஓகே. அண்ட் தென் கம்ஸ் தி காம்படிஷன். ஸோ 2 காம்படிஷன் ஆகுனா ரெண்டுமே ஹார்ம் ஆகும். ரெண்டுக்குமே வந்து ப்ராப்ளம்.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா 2 ஹெர்பிவோர்ஸ் இருக்குது. ஸோ பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் 2 இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் மாஸில் பிளான்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா 2க்குள்ளே அந்த ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற ஒரு காம்படிஷன் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுட்டு அவங்க வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2க்குமே நெகட்டிவ் தான், ஏன்னா அங்கே ரிசோர்ஸஸ் இல்லை. ஸோ either they both will be dead after some time. ஓகே. ஸோ ப்ரிடேஷன் என்னென்னா ஒன் ஸ்பீஷீஸ் வந்து பெனிஃபிட் ஆகும், அதர் ஸ்பீஷீஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது இல்லையா, அனிமல்ஸ் மேலே வந்து டிக்ஸ் இருக்கும். ஸோ டிக்ஸ் வந்து பிளட்டை வந்து சக் பண்ணும். ஸோ அனிமல் மேலே டிக்ஸ் இருக்குதுன்னா அந்த டிக்ஸுக்கு வந்து பெனிஃபிட் அது, பட் அது அனிமலுக்கு வந்து அது நெகட்டிவ். ஸோ அதுக்கு வந்து அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அனிமலுக்கு, பிகாஸ் அதோட பிளட் தான் இட்ஸ் பீங் சக்ட். ஓகே. ஸோ தென் கம்ஸ் தி பேராசிட்டிசம். ஸோ பேராசிட்டிசமில் ஒன்றும் இல்லை, அதே சேம் இது தான். ஆக்சுவலாக ப்ரிடேஷன் அண்ட் பேராசிட்டிசம்க்கு ஒரு மித்த 2க்குமே ஒரே இது தான், பட் கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பீஷீஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ 2மே ஒரே கான்செப்ட்ஸ் தான். ஒன் கெட்ஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் கெட்ஸ் ஹார்ம்ட். ஓகே. ஸோ கமென்சலிசமில் என்ன ஆகும்னா ஒன்று வந்து பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று வந்து அன்எஃபெக்டடாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கவுடங்கில் நிறைய வந்து அந்த பீட்டில்ஸ் இருக்கும், அந்த டங் பீட்டில்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கவுடங் மேலே அந்த பீட்டில்ஸ் இருக்குன்னா அந்த பீட்டில்ஸ் வந்து அது ஆப்வியஸ்லி அது வந்து பாசிட்டிவ், அதுக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் அந்த வந்து கிடைக்கிது. பட் கவுக்கு வந்து அதோட ஒரு இம்பேக்டும் இல்லை, பிகாஸ் இட் கவு டங். ஸோ அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு வேஸ்டேஜ் தான். ஸோ அதனால் கவுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் இருக்காது, எந்த இம்பேக்டும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இதில் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அண்ட் அமென்சலிசம்னா ஒன்று வந்து எஃபெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸோ ஒன்று நெகட்டிவ்லி இட் கெட்ஸ் எஃபெக்டட், இன்னொன்று வந்து அதுக்கு ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சின்ன ஷ்ரப் இருக்குதுன்னா அந்த பெரிய ட்ரீக்கு வந்து சன்லைட் வந்து விழுவும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸாக இருக்கட்டும், ஜென்ரல் எனர்ஜிக்கு வந்து அது நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணும் சன்லைட்டை. பட் கீழே அது ஷேடோவில் இருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற ட்ரீக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, ஏன்னா சன்லைட் அதுக்கு கிடைக்கல ப்ராப்பராக. ஸோ அந்த கீழே இருக்கிற ஷேடோ ட்ரீ வந்து நெகட்டிவ்லி கெட் எஃபெக்டட், அண்ட் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்னால இந்த ட்ரீக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும் தான் பேசிக்ஸாக என்னெல்லாம் இருக்கோ அதை கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஈகோசிஸ்டம் ஃபர்தராக வந்து ஈகோசிஸ்டம் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே பார்ப்போம். அண்ட் போக போக அதர் என்விரான்மெண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் அதர் சார்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.